ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வழக்கம் போல் நான் ரியாத்லேருந்து கிளம்பியாச்சு. எங்கே போயிட்டுருக்கேன்னா லண்டனுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா என்னோடய ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ரியாத்லேருந்து அபுதாபி வரும்போது நான் வந்து ஒரு நார்மல் 6 சீட்டர் பேசஞ்சர் ஏர்க்ராஃப்டில் தான் வந்தேன், எத்திஹாட் ஏர்லைன்ஸில். அதுக்கு அடுத்து வந்து நான் இப்போது அபுதாபிலேருந்து லண்டன் போகிறேன். ஸோ ரியாத்லேருந்து அபுதாபி வந்த ஃப்ளைட்டை பற்றி நான் எதுவும் பெருசாக பேசலை இந்த வீடியோவில். பட் இங்கே அபுதாபிலேருந்து லண்டன் போகிற ஃப்ளைட்டை பற்றி பேசியே ஆகணுங்க. அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேசா? இதுதான் அந்த ஃப்ளைட்டு. போன உடனே நான் ஆச்சரியப்பட்ட ஒரே விஷயம் என்னென்னா, ஃப்ளைட்டுக்குள்ளேயே மாடி படிங்க. யூஸ்வலாக டியூப்ளெக்ஸ் வீடு தெரியும் நம்மளுக்கு, பட் இது வந்து டியூப்ளெக்ஸ் ஃப்ளைட்டுங்க. அது இல்லாமல் இது ஒரு 10 சீட்டர் ஃப்ளைட், அதாவது 3, 4, 3ன்னு இருக்கும். டோட்டலாக 10 சீட்டர், ரொம்ப ஸ்பேஷியஸான ரொம்ப பெரிய ஃப்ளைட். ஸோ இந்த ஃப்ளைட் பேர் வந்து A380, அதாவது ஏர்பஸ். இது A380 மாடல். அதாவது நம்ம யூஸ்வலாக அதாவது இந்தியாவிலேருந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம 2 ஏர்லைனில் இந்த மாடல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாம். அதாவது எமிரேட்ஸ்லேயும் இருக்குது A380, எத்திஹாட்லேயும் இருக்குது A380. இந்த துபாய் வந்துட்டு எமிரேட்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அபுதாபி வந்து எத்திஹாடில் ஏறிக்கலாம். நம்ம சீட்டில் என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா வந்து பில்லோ, பெட்ஷீட், ஹெட்செட், ஐ மாஸ்க், ப்ரஷ் அண்ட் பேஸ்ட். இன்னொன்று எதுனா, இது ரொம்ப பெரிய ஒரு ஏர்க்ராஃப்ட்டுங்க. ஸோ ஃபியூவலாக இருக்கட்டும், பேசஞ்சர் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், பேகேஜ் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதில் கார்கோவும் லோட் பண்ணுவாங்க, அந்த கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி A380 ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து லாங் ஹாலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட் ஹாலுக்கு மேக்ஸிமம் A380 எடுக்க மாட்டாங்க. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது அது விங்க பார்த்தாலே அப்படியே நம்மளுக்கு அப்படியே பயமாக இருந்தது. பிகாஸ் அவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்ல விங்கு, இவ்வளோ பெரிய ஒரு ஏர்க்ராஃப்ட்டு, அது எப்படி அந்த ஒரு ஏவியேஷன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. என்ன மாதிரி நீங்களும் நிறைய பேர் வந்து இந்த ஏவியேஷன் லவர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மேலே மாடியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பிஸ்னஸ் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி கிளாஸ், அதாவது தூங்கிட்டே வரலாங்க. அதுக்கப்புறம் we can even take a shower. 1 hour டைம் கொடுப்பாங்க. அந்த 1 hourக்குள்ளே நீங்கள் ஷவர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இந்த விங்கை பார்க்கும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஃப்ளாப்பு இது எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம யூஸ்வல் ஏர்க்ராஃப்டில் பார்க்குறதுக்கு இது இன்னுமே ரொம்ப பெருசாக, ரொம்ப லாங்காக, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த A380 மட்டும் விங்கு பக்கத்தில் உட்காந்து தாங்க சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக சொல்ல போகலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது வந்து பாதி தூரம் தாண்டி வந்துட்டோம். அதாவது அபுதாபியிலேருந்து கிளம்பி சவுதி அரேபியாவை தாண்டி, டர்க்கியை தாண்டி இப்போ யூரோப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸ்க்ரீன் டைம் வந்து அஸ் யூஸ்வலுங்க, மற்ற ஃப்ளைட் மாதிரி தான் எதுவுமே. மற்ற ஃப்ளைட்டில் உங்களுக்கு என்னென்னலாம் என்டர்டெயின்மெண்ட்டு, அப்புறம் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் ட்ராக்கிங் ஆக்சஸ்லாம் இருக்கோ அதே தான் இந்த ஃப்ளைட்லேயும் இருக்குது. அதுக்கடுத்து ஃபுட்டும் அப்படி தாங்க, பெருசாக ஒன்றும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. 2 மீல் தராங்க. ஒன்று வந்து கம்ப்ளீட் மீலாக இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் அதர் பேவரேஜஸ் எல்லாமே இருக்குங்க. ஆல்கஹால்லேருந்து டீ, காஃபிலேருந்து எல்லாமே இருக்கும் இந்த ஃப்ளைட்லேயும், மற்ற ஃப்ளைட் மாதிரி. இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்ற ஃப்ளைட்டில் வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ் கிளாஸில் இல்லை ப்ரீமியம் எக்கானமியில் மட்டும்தான் நம்ம ஸ்பேஷியஸான சீட்டிங் கிடைக்கும். நம்ம எக்கானமியில் நம்மளுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்காது, கொஞ்சம் பேக்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து A380ல் எக்கானமியே வந்து செம்ம ஃப்ரீயாக இருக்குங்க. அதுதான் பெரிய விஷயமே. நீங்கள் வந்து அயல் சீட்டில் உட்காந்தாலும், விண்டோ சீட்டில் உட்காந்தாலும், இல்லை நடுவுலேயே உட்காந்தாலும் உங்களுக்கு வந்து செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்க விண்டோ சைஸே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குங்க. நீங்கள் அயல் சீட்லேருந்து எத்தி பார்த்தா கூட உங்களுக்கு கீழே தெரியும், அவ்வளோ பெரிய விண்டோ. வந்து நம்ம லண்டன் ரீச் ஆயாச்சு. இப்போ நம்ம லேண்ட் ஆன உடனே கொஞ்சம் அந்த விங்ஸை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இந்த அவ்வளோ பெரிய ஏர்க்ராஃப்டை வந்து லேண்ட் பண்ண உதவுதுன்னு நினைக்கிறேன். இதோட பேர் வந்து ஃப்ளாப்ஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் லேண்டிங்க்கும் சரி, டேக் ஆஃப்க்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. பட் இவ்வளோ பெரிய ஃப்ளாப்ஸை வந்து நான் A380ல் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஃபைனலி வெற்றிகரமாக லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு சேஃபாக ரீச் ஆயாச்சுங்க. ஸோ எப்படி இருந்தது? நான் ஷேர் பண்ண இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஹிட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் லண்டன் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்,
போய் உங்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷனோட ஒரு சூப்பரான லாங் வீடியோ போடுறேன். டில் தென், பை.